மெரினாவில் தடையை மீறி முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் கூட்டம் நடத்தியதற்காக குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்ட திருமுருகன் காந்தி உள்ளிட்ட 4 பேருக்கும் ஆகஸ்ட் 17ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலை நீட்டித்து எழும்பூர் குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய திருமுருகன் காந்தி, கதிராமங்கலம் நீட் தேர்வு போன்ற பிரச்சனைகளில் ஜல்லிக்கட்டுக்கு போராடியது போல் இளைஞர்கள் ஒன்றிணைந்து போராட வேண்டும் என்று கூறினார். பெட்ரோலிய மண்டலங்களை அறிவிப்பதன் மூலமாக டெல்லி அரசு காவிரி டெல்டாவை ஒரு முள்ளிவாய்க்காலாக மாற்ற முயற்சி செய்கிறது. இந்த முள்ளிவாய்க்கால் டெல்லி அரசையும் அதிமுக அரசையும் வீழ்த்துகின்ற முள்ளிவாய்க்காலாக இருக்கும். காவிரி டெல்டாவை பாதுகாப்பது என்பது தமிழகத்தை பாதுகாப்பதாக அமையும். ஆகவே ஒட்டுமொத்த தமிழகமும் காவிரி டெல்டாவை பாதுகாப்பதற்காக திரண்டு எழுத வேண்டும், டெல்லியை வீழ்த்த வேண்டும். இல்லை என்றால் இந்த அரசு நம்மை அழித்துவிடும். ஆகவே இந்த பெட்ரோலிய மண்டலங்களை அறிவிக்கக்கூடிய இந்த அரசை வீழ்த்துகின்ற பொறுப்பை இளைஞர்களும் மாணவர்களும் விவசாயிகளும் பெண்களுமாக திரள வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கின்றோம். நீட் தேர்வாக இருந்தாலும் சரி, பெட்ரோலிய மண்டலமாக இருந்தாலும் சரி, தமிழகம் டெல்லி அரசை வீழ்த்தும் என்பதை இந்த தருணத்தில் நாங்கள் அறிவித்துக் கொள்ள விரும்புகிறோம்.